வணக்கம் நண்பர்களே. 90களில் சாக்லேட் பாயாக வலம் வந்தவர் நடிகர் வினீத். காதலர் தேசம், ஆவாரம்பூ போன்ற படங்களில் இவருடைய நடனத்தையும் நடிப்பையும் பார்த்து வியக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் இவர் சினிமாவுக்குள் எப்படி நுழைந்தார் தெரியுமா? ஒரு நண்பன் கதாபாத்திரத்திற்காக ஆடிஷன் செய்ய போய் கடைசியில் ஹீரோவாகவே மாறிய கதை இது. கேரளாவில் பிறந்து வளர்ந்தவர் என்றாலும் தமிழ் மொழி மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். தனது 6 வயது முதல் பரதநாட்டியம் பயின்றவர். அவருடைய குருவான கலாமண்டலம் சரஸ்வதியின் கணவர் வாசுதேவன் மூலம் 1985ஆம் ஆண்டு வெளியான இடைநிலங்கள் படத்தில் அறிமுகமானார். அதன் மூலம் முதல் படத்திலேயே மாலிவுட் சூப்பர் ஸ்டார்களான மம்முட்டி, மோகன்லாலுடன் நடிக்க வாய்ப்பு அமைந்தது. அப்படத்தில் சின்ன ரோல் என்றாலும் மிகவும் முக்கியமான ரோலில் நடித்ததால் அடுத்த படமே ஹீரோ சான்ஸ். இப்படி மலையாளத்தில் மிகவும் பிஸியான நடிகராக வாய்ப்புகள் குவியும் சமயத்தில் தான் தமிழில் ஆவாரம்பூ படத்தில் நடிக்க வாய்ப்பு பெற்று சிறந்த அறிமுக நாயகனுக்கான விருதையும் கைப்பற்றினார். முதலில் அப்படத்தில் ஹீரோவின் நண்பன் கதாபாத்திரத்தில் நடிக்க தான் அழைப்பு வந்துள்ளது. ஆனால் ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டு அப்படத்தின் ஹீரோவானார். மிக பெரிய வெற்றி படமாக அமைந்த அப்படத்தில் வினீத் நடிப்பை பார்த்த கே. பாலச்சந்தர் வினீத்தை போன் மூலம் தொடர்பு கொண்டு நல்லா நடிச்சு இருந்த என பாராட்டி தன்னுடைய ஜாதி மல்லி படத்தில் வாய்ப்பு கொடுத்தார். இன்று வரை பல முன்னணி நடிகர்களுக்கு டப்பிங் குரலும் உதாரணமாக லூசிபர் படத்தில் விவேக் ஓபராய்க்கு கொடுத்து வருகிறார். ஒரு சின்ன வாய்ப்பிற்காக தேடிச் சென்ற இடத்தில் திறமை இருந்தால் பெரிய கதவுகள் திறக்கும் என்பதற்கு வினீத் ஒரு சிறந்த உதாரணம். இன்றும் பலருக்கு பிடித்தமான நடிகராக இருக்கும் வினீத்தின் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க.